ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேடம் வாங்க மேடம். வணக்கம். என்ன மேடம் நீங்க என் கடைக்கு வந்திருக்கீங்க? என்னால நம்பவே முடியல. ப்ளீஸ் உட்காருங்க மேடம். அந்த குபேரலட்சுமி தேவியே இன்னைக்கு என் கடைக்குள்ள கால் வச்சு வந்துட்டா. ரொம்ப சந்தோஷம் மேடம். ஏய் மேடம்க்கு மலாயிலசி வாங்கிட்டு வாடா. இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் வேண்டாம். நீங்க ஒரு போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேனே மேடம். உங்களுக்கு ஏன் கஷ்டம்? சேட்ஜி, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட வரலாம். எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் தானங்களே வரணும். சொல்லுங்க மேடம், என்ன ஹெல்ப்? இது என் தம்பி சேது. இவரே நல்லா தெரியுமே, சேது சார், மேடத்தோட ரைட் ஹேண்ட். என் தம்பிக்கு ஒரு பினான்ஸ் கம்பெனி வச்சு தர போறேன் சேட்ஜி. நீங்க எத்தனை வருஷமா இந்த தொழில்ல இருக்கீங்க? அதே நான் ஸ்கூல் படிக்கும் போதே அப்பா கூட பிசினஸ்ல இருந்தேன். அதே ஒரு 50 வருஷம் இருக்கு மேடம். அப்போ நீங்க தான் என்னோட தம்பி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உதவி செய்யணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா கைட் பண்ணணும். ஹாய் வியூவர்ஸ், நான் எனக்கு பிடிச்ச மியூசிக்க வாசிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் லைக் போடுங்க. வாங்கக்கா வாங்க. ஒரு கொடியில் இருமலர்கள். ஹாய் ஆர்த்தி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க. வாங்க வாங்க வாங்கக்கா. ஆர்த்தி, அப்பாவும் அம்மாவும் ஃபாரின்ல இருந்து எப்ப வருவாங்க? நாளைக்கு மார்னிங் ஃபிளைட்ல வந்துருவாங்கக்கா. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கக்கா. அட சொல்லுங்கக்கா. அவசரமா 10 லட்சம் வேணும். ஒரு எமர்ஜென்சி ஆர்த்தி. அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. வேற யாரு கேக்குறதுன்னு புரியல. அதான் ஒரு செகண்ட் இருங்கக்கா. சத்யா, நாம செய்யறது சரியாடி? சரியா தப்பான்னு யோசிக்கிற அந்த சிச்சுவேஷன்ல நாம இப்ப இல்லக்கா. பிரச்சனைய சமாளிக்கணும். இது நம்ம குடும்பம் தானே. ஆர்த்தி நம்ம தங்கச்சி தானே. அக்கா, போன வாரம் தான் இது அம்மா 25 லட்சத்துக்கு வாங்குனாங்க. இப்போ தங்க விலை ஏறி இருக்குல்ல, அதனால இத வித்தாலும் சரி அடகு வச்சாலும் சரி ஏதோ பண்ணி பிரச்சனையை சமாளிங்கக்கா. நாங்க உன்கிட்ட வந்து நின்றக்கவே கூடாது. ஏதோ ஒரு தைரியத்துல வந்துட்டோம். இது தப்புன்னு எனக்கு படுது. நீ எங்களை தயவு செஞ்சு உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட ஆர்த்தி. உனக்கு புண்ணியமா போகும். ஐயோ அக்கா, ஏன் இப்படி பேசுறீங்க? எமோஷனல் ஆகாதீங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு நகை தானே. இன்னைக்கு போனா நாளைக்கு வேற ஒண்ணு வரும்க்கா. இல்ல ஆர்த்தி, வீட்ல எமர்ஜென்சிக்கு அப்பா உன்கிட்ட ஏதாவது கேஷ் கொடுத்திருப்பாருன்னு நினைச்சுதான் அதை கேட்க வந்த.
நீ நகைய கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதனால என்னக்கா? இல்லடி, அம்மா உன் கல்யாணத்துக்காக ஆசையா வாங்கிருக்காங்க. அத எடுத்துட்டு போனா சென்டிமெண்டா தப்பா ஃபீல் பண்ணுவாங்கல்ல.